தமிழர்களுக்கு என்று தனியான ஒரு குடும்ப வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கை முறையை பற்றி நம்முடைய அறநூல்கள் மிக தெளிவாக வகுத்துச் சொல்கின்றன. இல்லறம் என்றுதான் நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். இல்வாழ்க்கை என்று கூட இதற்கு பெயர் வைக்கவில்லை. அதிலே இருந்து ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது எதற்காக என்கின்ற கருத்து நம் பெரியவர்களால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதை நாங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்கு நாட்டார்கள் வாழ்க்கை முறையிலே ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லது ஒரு இளைஞனும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றால் அங்கே காமத்துக்குத்தான் முதலிடம் கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தளவிலே அப்படி இல்லை. இல்லறத்திலே நாங்கள் முக்கியமாக கருதுகிற விஷயங்கள் என்று பல விஷயங்களை நம்முடைய நூல்கள் சொல்லி திருமண வாழ்க்கைக்குள்ளே ஒரு இளைஞன் நுழைகிறான் என்றால் அவன் 11 கடமைகளை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இதை கேட்டாலே இன்றைக்கு சில பேருக்கு அது ஒரு நகைச்சுவையாக இருக்கும். 11 கடமைகளா என்று நினைப்பார்கள். அந்த 11 கடமைகள் என்னவென்றால் அவன் துறவிகளை பாதுகாக்க வேண்டும், படிக்கிற மாணவர்களை பாதுகாக்க வேண்டும், துறவிகளும் இல்லாமல் மாணவர்களும் இல்லாமல் இல்லாமலுமாக இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை, இல்லத்திலே இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை பாதுகாக்க. இது முதல் 3 கடமை. மாணவர்களை பாதுகாப்பது, துறவிகளை பாதுகாப்பது, முதிர்ந்த நம்முடைய குடும்பத்து பெரியவர்களை பாதுகாப்பது என்று 3 கடமைகளை தரார். அதற்கு பிறகு இன்னொரு 3 கடமை சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பத்திலே ஒருவரை நாம் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் பாதுகாக்க வேண்டியவர் அவரை பாதுகாக்கவில்லை, அவரை துரத்தி விடுகிறார். அப்படி துரத்தப்பட்டவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக நம் சூழலிலே வாழக்கூடிய பசியாலே வாடுகிறவர்களை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் வாழக்கூடிய சூழலிலே யாராவது ஒரு அனாதை வந்து இறந்து போனால் அவருக்குரிய பிதுர்க்கடமைகளை எல்லாம் அந்த இல்வாழ்வான் செய்ய வேண்டும். இப்படி 6 கடமைகள் சொல்லப்படும். அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், நம்முடைய மூதாதையர்களுக்கு செய்வதாகிய அந்த பிதுர்க்கடமைகள் என்று சொல்லுகிறோமே, பிதுர் தெய்வங்களை ஊடாக நாங்கள் செய்கிற கடமைகள் என்ற அந்த பிதுர்க்கடமைகளை நாம் செய்தாக வேண்டும். இது ஒன்று. அதை தென்புலத்தார் என்று சொல்வார். அடுத்தது நம்முடைய குலதெய்வம் என்று ஒரு தெய்வம் இருக்கும். இன்றைக்கெல்லாம் அது மாறுபட்டு போய்விட்டது. ஊர் விட்டும் நாடு விட்டும் நம் மக்கள் எல்லாம் ஓடிவிட்ட பிறகு அந்த தலைமுறையில வருகிற பிள்ளைகளுக்கு யார் எந்த தெய்வம் எங்களுடைய குலதெய்வம் என்றே தெரியவில்லை. அப்படி தெரியாததிலே இருக்கக்கூடிய நஷ்டம் என்னவென்று கேட்டால், குலதெய்வ வழிபாடு செய்யாவிட்டால் அந்த குலம் செழிக்க முடியாது. இன்றைக்கெல்லாம் குடும்பங்களுக்குள்ளே சிக்கல்கள் வந்த பிறகுதான் நம்முடைய நாட்டவர்கள் சாத்திரிமார்களிடம் ஓடுகிறார்கள். சாதகத்தை கொண்டு பார்க்க அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும், அதனால் தான் உங்கள் குடும்பத்தில் இப்படி சிக்கல்கள் வருகிறது என்ற உடனேதான் குலதெய்வத்தை தேட ஆரம்பிக்கிறார். இது ஒரு பெரிய சிக்கல். எங்கே இருக்கிறது எங்கள் குலதெய்வம் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே குலதெய்வ வழிபாடு இயற்ற வேண்டியது இவனுடைய அடுத்த கடமை. முதல் 6 கடமை சொல்லிவிட்டேன். 7வது கடமை பிதுர்களுக்கு செய்வது, 8வது கடமை குலதெய்வத்தை செய்வது. அடுத்ததாக மிக முக்கியமான தமிழர்களுடைய நாகரீகம் கருதிய ஒரு கடமையை சொல்கிறார்கள். வீடு தேடி வருகிற விருந்தினர்களை அவன் கட்டாயம் கவனிக்க வேண்டும். விருந்தினர்களை பேணுவது என்பது மிக கட்டாயமான ஒன்று. விருந்து என்பது மேற்கு நாட்டாரை பொறுத்தளவிலே அது ஒரு சந்தோஷமான விஷயம், அவ்வளவுதான், அல்லது பொழுதுபோக்கு. ஆனால் நமக்கு அது அறம். திருவள்ளுவர் போன்ற பெரியவர்கள் கூட அறநூல்களிலே விருந்துக்கென்று ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். வீடு தேடி வருகிற விருந்தினர்களை பேணியாக வேண்டும் என்பது அடுத்த கடமை. அடுத்தது உறவினர்களை பாதுகாக்க வேண்டும். நமக்காக இருக்கக்கூடிய உறவினர்கள். இன்றைக்கு உறவுகளை விட்டு விலகி விலகி வாழ்வதை ஒரு நாகரிகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் மேற்கு நாட்டாரை பார்த்து. முன்பு அப்படி அல்ல. ஒரு வீட்டிலே ஒரு துன்பம் நடந்தால் அந்த ஊரே அழும். அப்படித்தான் உறவுகள் இருந்தது. அந்த வகையிலே உறவுகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய மதத்திலே அதை சொல்கிறார். ஒரு வருடத்திலே ஒருவன் உழைப்பினுடைய மிச்சப்படுத்துகிற பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை அவன் தர்மத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி அதை செய்து வருகிறார். நாங்கள் உறவினர்களை பேணுவதில்லை. உறவினர்களுக்குள்ளே ஒருவர் கஷ்டப்பட்டு விட்டால் அவர்களை கண்டவுடனேயே நாம் தலைமறைவாகி விடுகிறோம். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டி வருமே. ஆகவே உறவினர்களை பேண வேண்டும் என்பதை அடுத்த கடமையாக அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், உன்னையும் பார்த்துக்கொள். முதலிலே 6 கடமை, பிறகு சொன்ன 5 கடமை, 11 கடமை. 11வது கடமையாக இவ்வளவு கடமையும் செய்து நீ நஷ்டப்பட்டு விடாதே. ஆகவே இந்த 11 கடமையும் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இல்வாழ்க்கையினுடைய முறைமை. சரி, இந்த 11 கடமை செய்வதானால் எங்களுக்கு பொருள் தேவை. இந்த பொருளுக்கு எங்கே போவது என்று கேள்வி வரும். அதற்கும் ஒரு நிபந்தனை விதிக்கிறார்கள். பொருள் தேடத்தான் வேண்டும். 11 கடமை செய்வதானால் பொருள் தேட வேண்டும். அப்படி பொருள் தேடுவது எப்படி தேட வேண்டும் என்றால் பழியஞ்சி தேட வேண்டும். இன்னொருவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி அல்லது இன்னொருவரை நஷ்டப்படுத்தி பொருள் தேடி நீ இந்த கடமைகளை செய்தால் அது சரியான
கடமை ஆகாது. பழியெஞ்சி பொருள் தேடி அந்த பொருளினாலே வரக்கூடிய லாபத்தை பகுத்து உண்ண வேண்டும். அதுதான் இல்லறம். அதுதான் பழியஞ்சி பகுத்து உண்டுடைத்தாயின் என்கிறார். ஆகவே பழியஞ்சி பொருள் தேடி அதை பகுத்து இப்படி 11 கடமையும் செய்து பகுத்து உண்பதுதான் இல்வாழ்க்கை. இதற்கு பிறகு ஒரு நிபந்தனை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சுருக்கமான பதிலாக அவர்கள் சொல்கிறார்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை என்றால் என்னவென்றால், அதனுடைய பண்பு அன்பாக இருக்க வேண்டும், பயன் அறமாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் இல்லாத பட்சத்திலே நீ இல்லறம் நடத்தி பிரயோசனம் இல்லை. ஆகவே பழியஞ்சி பொருள் தேட வேண்டும், 11 கடமைகள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு இந்த 11 கடமைகளை செய்வதோடு நின்று விடாமல் அறத்தையும் அன்பையும் ஒரு இல்லத்திலே வளர்க்க வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்படி ஒரு இல்லறம் நடக்குமானால் ஒரு சமுதாயம் எப்படி ஒரு கட்டுக்குள்ளே வரும்? எப்படி தனியே ஒருவர் இன்றைக்கெல்லாம் அறம் செய்ய வேண்டும் என்பதற்காக அனாதை விடுதிகள், அனாதை சிறுவர்கள் என்று இல்லங்கள் பெருகி கொண்டு போகின்றன. அந்த தேவையே இந்த திருவள்ளுவர் சொன்ன இந்த அறநெறியின்படி வாழ்ந்தால் அந்த தேவையே வராது. உறவுகளே ஒருவரை ஒருவர் பேணுவார்கள், வசதி மிக்கவர்கள் ஊரை பேணுவார்கள், எல்லாருமாக சேர்ந்து உலகை பேணுவார்கள். ஆகவே அறம் என்பது தானாக நடக்கக்கூடிய ஒரு ஒழுங்குக்கு வரும். அதுதான் நாம் சொல்லுகிற இல்வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து